ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரியல் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். எல்லாம் வைக்கிறது தான். புதுசாக நான் ஒன்றும் வைக்க போகிறதில்ல. இருந்தாலும் நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கிறேன். இதில் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக வெட்டி வச்சுக்கிறேன். இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேர்க்கடலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேர்க்கடலையை வேர்க்கடலை தான் இருந்தாலும் கொஞ்சம் சூடுக்கு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடி காரத்துக்கு எல்லாம் போட்டு கடைசியில் இந்த வேர்க்கடலையை தோலை எடுத்துட்டு கொஞ்சம் மிக்சியில் பரப்பரன்னு திரித்து கடைசியில் இதில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் வச்சுக்கிறோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 3 ஸ்பூன் எண்ணெய், அது சின்ன ஸ்பூன் தான். இதில் கொஞ்சம் கருகு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் வெங்காயம் போட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெண்டைக்காய் இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை வெங்காயம் போட்டு வதக்கி வச்சு நல்லா வதக்கணும் அவசியம் இல்லை. இதோட வெண்டைக்காய் போட்டாச்சு. இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வறுத்து இல்லை சால்ட்டு போட்டுக்கலாம். காய்ச்சி தக்கன சால்ட்டு போட்டாச்சு. மஞ்சள் பொடியும் இந்த காய்ச்சி தக்கன சால்ட்டும் போட்டோம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி தொளிச்சு மூடி வச்சிடலாம், வேகட்டும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி இஞ்சி கொஞ்சம் வேகும் போது கொஞ்சம் எண்ணெய் விட்டு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி தொளிக்கிறேன். கொஞ்சம் வேகட்டும். இல்லைன்னா நறுக்கு சக்கையாகவே இருக்கும். கொஞ்சம் அடுப்பு குறைச்சிடணும். அப்போ தான் அதில் நல்ல வேக கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வேகட்டும். அப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். கொஞ்சம் வெண்டைக்காய் வந்துருச்சு. இதில் இப்போ காரத்துக்கு சாம்பார் பொடி தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் மட்டும்தான் போடுறேன். வேறு எந்த பொடியும் போட மாட்டேன். வரமிளகாய் தூள் ஏதாவது போட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கும், சேர்த்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் எல்லா பொரியலுக்குமே காரத்துக்கு பச்சை மிளகா இல்லை சாம்பார் தூள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அதனால் அடுப்பில் இருக்கட்டணும். கடைசியில் தான் அந்த வேர்க்கடலையை கொஞ்சம் பரபரன்னு பொடிச்சு போடணும். அது லேசாக சூடு பண்ணி தொளி எடுத்துட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வைக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. உப்பு கம்மியாக இருந்து உப்பு 2 போட்டுக்கிட்டேன். இது இந்த கடலை வறுத்து பொடி எடுத்து வச்சுக்கிறேன். இதை நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எதுவும் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பரபரன்னு அரைச்சிக்கிறேன். ஒன்று பாதியாக பரபரன்னு கடலை உடஞ்சிருக்கணும். அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் குறையும் நான் போட்டுக்கிறேன். நம்ம எடுத்தோன்னே அந்த அவ்வளோமே நான் போட்டுக்கிட்டேன். நல்லா தான் இருக்குது. பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காயே வேண்டாம், இப்படி பண்ணால் சாப்பிட நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கும் ஸ்கூலுக்கு எல்லாம் கொடுத்து விடலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி நீங்களும் வேர்க்கடலை பண்ணி இதில் போட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.